பிரச்சனை சொல்லு. என்ன பண்றாங்க? ஸ்கூல் ட்ராமா சொல்ல மாட்டேன். Hi, very good morning. Good morning, sir. Good morning, sir. Voice clear இருக்கா? ஓகேவா? Clear-ஆ இருக்கு, sir. நூறு யார்? நூறுன்னு பேர் இருக்கிறது யாரு? வாய்ஸ் கேக்குதா? குட் மார்னிங் சார். பர்வீன் தான் சார். சுல்தானா பர்வீன், சபானா ஃப்ரெண்டு. அது பசங்க அப்படி வச்சுட்டாங்க சார் மாத்தி. ஓகே. சுல்தானா Thank you, பர்வீன். sir. ஓகே. Yes, sir. Thank you, sir. தேங்க்யூ. Recording in progress. ஓகே, கிளியரா இருக்கா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? யாரோட இதை பத்தி பேச போறோம்னு யாராக்காவது ஐடியா இருக்கா? என்ன டாபிக்னு யாராவது சொல்ல முடியுமா? Depression in children's போட்டிருக்கீங்க சார். ஐடென்டிஃபை டிப்ரெஷன் இன் சில்ட்ரன். அதாவது நம்மளோட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலா ஒரு ஐடியா அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, டிப்ரெஷன் யாருக்கு வரும் இல்லையா அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன மைண்ட்ல வரும்? நம்ம மைண்ட்ல வர அந்த ஒரு இது என்ன? டிப்ரெஷன் யாருக்கு வரும் ஜென்ரலா? நம்ம யாரு நினைப்போம் டிப்ரெஷன் யாருக்கு வரலாம் இல்லையா? சார் எல்லாருக்குமே வரும் சார். டிப்ரெஷன்னா எல்லாத்துக்கும் வரும், கரெக்ட். மணி ப்ராப்ளம், வேலை ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சேர்த்தா. இந்த மணி ப்ராப்ளம், வேலை ப்ராப்ளம் எல்லாம் யாருக்கு இருக்கு? நம்மளுக்கு தான் சார்.
வயசானவங்களுக்கு, மேரேஜ் ஆனவங்களுக்கு, தாய் தகப்பனா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனை இல்லையா? அதாவது கம்மியா வந்து மேரேஜாவது ஆயிருக்கணும். நம்மளை பொறுத்த வரையிலும் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம மைண்ட்ல வர அந்த ஐடியாஸும் அப்படிதான் இருக்கும். ஏகதேசம் வந்து ஒரு 30, 35 வயசு, 40 வயசு அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் வந்து டிப்ரெஷன் வர்றது இது வந்து காமன் அப்படி நம்ம சொல்லுவோம். அதே வந்து கொஞ்சம் அதிக டிப்ரெஷன் பிசினஸ் மேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வரும். பட் அதே டைம்ல குழந்தைங்க பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, அதுவும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய சங்கடமான விஷயம்தான் இல்லையா? அதுலயும் ஒரு 4 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, தெரியுமா? 4 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த குழந்தைகளுக்கு உணவு என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரியாம உணவு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாயினோட அரவணைப்பு வேணும் அப்படிங்கிறது இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தாளாட்டக்கூடிய நிகழ்வுகள் செய்யணுங்கிறது இல்லாம வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் மொபைல் ஃபோன், தூங்குறதுக்கும் மொபைல் ஃபோன். ஸோ எதுனால தூக்கம் வருதுன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு. அதை விட கொடுமை என்னன்னா பசினா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து சமீப காலத்துல நம்மளுடைய WHO வந்து கண்டுபிடிச்சு குழந்தைகள் வந்து பசினா என்ன அப்படின்னு தெரியாம வாழ்றாங்க. அது இந்தியால வந்து NMHS நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட அந்த ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல 7 வயதிலிருந்து 10 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 7.3% குழந்தைகள் வந்து இந்த ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த 10 குழந்தைகள்ல 7 குழந்தைங்க இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அதே மாதிரி 15 வயதிலிருந்து 21 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள்ல 14% இந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து அதிக ஹை லெவல்ல பாதிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா டவுன்ஷிப்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் பாதிச்சிருக்கிறாங்க. கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் வந்து இதோட 70%, அதாவது ஒரு 14%னா அவங்க வந்து ஒரு 9லிருந்து 10% வரைக்கும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய சென்சேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மலாம் வந்து குழந்தைய பருவத்தில் இருக்கும்போது நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு 90 கிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க ஒண்ணுமே தெரியாது. சூரியன்னா என்னன்னு தெரியாது, சந்திரன்னா என்னன்னு தெரியாது. ஸ்கூல்ல ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ கேட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். ஸ்டார்ஸ்னா கூட என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னவா இருக்கும்னா காலையில எந்திரிக்கணும், எங்கேயாவது ஓடி போகணும், அதுக்கப்புறம் அந்த டயர் எடுத்துட்டு சுத்தணும், இல்லைன்னா ஏதாவது பசங்களோட காலையிலேயே போய் பேசணும். அப்புறம் நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த மதரசான்னு கிளாஸ் இருக்கும். காலையில 6 மணிக்கு அந்த கிளாஸுக்கு போயிடுவோம். அப்புறம் 7:30 மணிக்கு அது விட்டுருவாங்க. விட்டனே ரோட்ல அப்படியே விளையாடிக்கிட்டு ஓடி கீழே அந்த செவுத்துல எல்லாம் ஏறி அந்த கதவு தட்டிட்டு பெல் அடிச்சுட்டு இப்படியெல்லாம் லோலாய் பண்ணிட்டு ஓடி ஓடி விளையாடி அப்படியே வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுவோம்.
ஏன்னா அந்த கிளாஸ் எடுக்கிறது வந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர்லாம் ஓடி விளையாடி 9 மணி 8:30 மணிக்குள்ளார வந்து குளிச்சு ரெடியாகி திரும்ப ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கும் ஓடி தான் நடந்து தான் போகணும். 9:30 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா அந்த ஒரு 1/2 hour வந்து போற வழியில ஏதாவதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களோட போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படி ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிடுவோம். போனா சம்டைம்ஸ் லேட் ஆகும், அடி வாங்குவோம், அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வாழ்றாங்க. காலையில நேரமா 7 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதுவும் வந்து கரெக்டா அந்த வண்டியில ஏத்தி விட்டுருவாங்க. வீட்டு வாசல்ல வண்டி நிற்கும், அப்படியே ஏத்தி விட்டுருவாங்க. அங்கிருந்து அப்படியே வந்து அந்த வண்டியில அப்படியே சுத்திட்டு ஸ்கூலுக்கு போயிடும். ஸ்கூலுக்கு உள்ள போனா அந்த ஸ்டடீஸ் அப்புறம் அந்த டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே பேக் பண்ணி அந்த நேரா வீட்டுக்கு விட்டுருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே ஃபோன் எடுக்க வேண்டியது, அதுல உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த வெளி உலகம் அப்படிங்கிறதே இந்த குழந்தைகளுக்கு இல்லாம போச்சு. ரோட்ல என்ன நடக்கும், ரோட்ல நடக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ரோட்ல நடக்கிறது எப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து இந்த பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்பெல்லாம் எதனால வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மெயின் காரணம் வந்து ஃபோனோட கலாச்சாரம் தான் பாதிப்புக்கு காரணமாக இருக்கு. இதுல வந்து அந்த குழந்தைகள் வந்து ஹைப்பர் டென்ஷனா நிறைய பேர் மாறி இருக்காங்க. இந்த ஹைப்பர் டென்ஷன் என்னவாயிருக்குது அப்படின்னா, நான் பார்த்த வரைக்குமே என்னோட ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து 1 வயசு 1.5 வயசு 2 வயசு தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நிறைய விஷயம் இந்த உலகத்தை பத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 4 வயசு குழந்தை கேலக்சியை பத்தி பேசுது, ஸ்டார்ஸை பத்தி பேசுது, டெஸ்லாவை பத்தி பேசுது, கூகுளை பத்தி பேசுது. 4 வயசு குழந்தை. இதெல்லாம் வளர்ச்சியாக இருந்தாலுமே அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஆன்சைட்டி, டிப்ரெஷன், கோபம், ஹைப்பர் டென்ஷன் அதுலதான் இருக்கிறாங்க. அதாவது ரொம்பவுமே வந்து அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு புரியறதே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த வீடியோ அதுல என்னன்னா, தனக்கு வேணும்னா அடுத்த ஆளை கொன்னுட்டு கூட எடுத்துடணும். அந்த கேம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா மனிதர்களையும் சுட்டுக்கொள்ளணும், கொண்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கொலை செஞ்சுதான் போலீஸே வந்து கத்தியில குத்தணும். சட்டத்தை மீறணும், இருக்கிற ரூல்ஸை உடைக்கணும், யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மைய தன்னோட தேவைக்காக, தன்னோட வளர்ச்சிக்காக, தன்னோட உயர்வுக்காக, தன்னோட பாதையில் இருக்கிற எந்த ஒரு தடைவையுமே மொத்தமா அழிச்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையை வந்து அது சொல்லுது. ஸோ இந்த ஒரு மனப்பான்மை இருக்கிறனால தன்னோட தாயாக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில தன்னோட தேவை வரும் பொழுது அந்த தாயை கூட அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளார போயிட்டாங்க. இப்படி ஏற்பட்டதுதான் இன்னைக்கு அந்த குழந்தைகள் வந்து ஒரு 7 வயசு பையன் அவங்க அம்மா வந்து போன் தரலைங்கிறக்காக அம்மாவையே கத்தியில குத்தி கொண்டுட்டான். அப்படி நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளால மட்டும் 2 சம்பவம் நடந்துருச்சு. ஸோ இந்த சைல்டுஹுட் ட்ராமா அப்படின்னு நம்ம ஒரு வகையில பார்த்துட்டு இருந்தோம். அதை கடந்து இந்த சில்ட்ரனோட சைல்டுஹுட் டிப்ரெஷனுக்குள்ளார வாழ்றாங்கங்கிறது இப்ப சமீபமா நமக்கு நிறைய ப்ரூஃப் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க இந்த மொபைல் போன் உபயோகமும் தாய் தந்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. குழந்தைக்கு தன்னோட அன்பை கொடுக்கறதுக்கு பதிலாக, தன்னுடைய உணவை கொடுக்கறதுக்கு பதிலாக, தன்னுடைய உணவு என்ன உணவாக இருக்கும் என்பது தெரியாம தான் எதையோ ஒண்ணு வாய்க்குள்ள போடுறது மட்டும் ஃபீல் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
என்ன காரணம்னா அந்த போன்ல என்ன கேம் விளையாடுதோ. ஏன்னா ஒரு உணவு அப்படிங்கிறது வந்து அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பொருள். அந்த உணர்வு பூர்வமான பொருளை வந்து அதை ருசிச்சு ரசிச்சு அதுல இருக்கக்கூடிய அறுசுவையை வந்து நம்ம அனுபவிச்சு நாக்கு உணர்ந்து அதுக்கப்புறமா அது உள்ள போய் வயிறுல போய் அது சரியான முறையில டைஜஷன் ஆகும்போது தான் அந்த பொருள் வந்து நமக்கானது அப்படிங்கிற அந்த முடிவோட அது உள்ள போகுது. இப்ப பொதுவாவே நீங்க வந்து ஒரு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவீங்க. அதே மாதிரி ஸ்பீடா சாப்பிடுவீங்க. சில சமயங்கள்ல ஸ்லோவா சாப்பிடுவீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரோல்காக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடை வந்து அப்படி தள்ளி வச்சிருவாங்க. கீழே நிலத்துல போய் அவரு சாப்பாடு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிறைய இடத்துல அந்த தட்டை எடுத்துட்டு நீ சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அவன் நான் சாப்பிட்டுட்டேன்னு நினைச்சு அவர் காசு கொடுத்துட்டு போவார். ஸோ இந்த உண்மை நிலை என்ன சொல்லுது அப்படின்னா, முழுக்க முழுக்க மாயையான இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை உணராம ஒரு பொருள் நீங்க எடுக்கும் பொழுது அந்த உடல் வந்து இது என்ன பொருள்னு உங்க மூளைக்கு போகாமையே உங்க வாய்க்குள்ள போகுது. ஸோ அதனால அதுல இருக்கக்கூடிய அறுசுவைகள் வந்து பிரிக்கப்படாமையே உங்களுடைய வேஸ்டேஜ் போயிடும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதனால விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்களோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு வந்து கரெக்ட். ஆனா அந்த ஃபுட்டோட அந்த உள்ள போய் அது என்னவாக கன்வெர்ட் ஆகணுமோ அது ஆகாம அது அப்படியே வேஸ்ட்டுக்கு போயிடுது. எதனால அப்படின்னா நாக்கு தெளிவான ஒரு முடிவை கொடுக்கல. ஸோ அந்த ஃபுட்டு வந்து தப்பான ஃபுட்டாக மாறுகிறது. ஸோ இது வந்து டீனேஜ் பர்சனுக்கு 3 மடங்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால அந்த குழந்தைங்க வந்து நிரந்தரமான துக்கம், கவலை, கோபம், ஹைப்பர் டென்ஷன்ல அதிகமாக இன்று காணப்படுகிறார்கள். இந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய உணவு என்னன்னு தெரியாத சாப்பிடுற நிலை டீனேஜ் 18 வயசு 23 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்பட்டதாக 3 மடங்கு அதிகமாக. இப்ப அவங்க வந்து 7.3னா இவங்க வந்து 21% மேல. ஸோ அதிகமாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அப்போ நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கொலைகார சம்பவங்களை பார்த்து வளர்ந்தா அவங்க என்ன நடக்கும்? அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மனப்பான்மையில இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து டீனேஜ் பசங்க ஒரு பைக் வாங்கணும். அப்புறமா அந்த போன்ல வந்து பர்டிகுலரா ஐபோன்ல அந்த ப்ரோ வெர்சன் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து வாங்கணும். அதை தன்னோட கையில வச்சு நடக்கணும். அதுல வீடியோ எடுக்கணும். அதை போஸ்ட் பண்ணணும்னு ஒரு மோசமான மனநிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட யூடியூபோட அல்கிரிதம் ஆகட்டும், இல்லை வந்து ஃபேஸ்புக்கோட அல்கிரிதம் ஆகட்டும், இன்ஸ்டாவோட அல்கிரிதம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்த வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு 4K அளவுக்கு குவாலிட்டியா இருந்தாதான் ப்ரொமோஷன் பர்ஃபெக்டா நடக்கும். ஸோ இந்த டீனேஜ் பசங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஐபோன்ல வந்து நல்ல காஸ்ட்லியான போன் வாங்கி வச்சாதான் அந்த அல்கிரிதம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்றாங்க, அதுக்குள்ள அந்த பொருளை வாங்கறதுக்கான முயற்சிகள் செய்யறாங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கை தரம், தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய சூழல், அவங்க அப்பா அம்மாவோட வருமானம், இது வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அந்த போன் வாங்குற அளவுக்கு இருக்கிறது கிடையாது. அங்கேதான் இன்னைக்கு நிறைய பசங்க ஒரு காலத்துல பிட் பாக்கெட்டை வந்து முழுசா ஒழிக்கணும்னு சொல்லி
ஒழிக்கப்பட்டு காணாமல் போன அந்த விஷயம், செயின் கிராப் பண்றது, அந்த செயினை வந்து பிச்சுட்டு போறது, அந்த மாதிரி தெஃப்ட், செயின் தெஃப்ட் பைக்ல போய் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷன்ல காணாமே போயிருச்சு, இல்லாமே ஆயிடுச்சு. ஏன்னா நான் நான் வந்து என்னோட வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். நான் வந்து எர்ணாகுளம், கொச்சின்லாம் நான் சில சமயங்கள்ல வந்து போயிருக்கிறேன். அதாவது நான் என்னோட டீனேஜ்ல சொல்றேன். அப்ப அந்த ஓரமா வந்து அந்த அங்க ஒரு பீச் இருக்கும். அந்த பீச்சுக்கு வந்து மெரின் டிரைவ். அந்த மெரின் டிரைவுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடையில ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அங்க போகும்போது சொல்லுவாங்க, ஆப்போசிட்ல வர்றவன் உன் மேல இடிச்சானா உன் பர்ஸ் காணாம போயிடும். இப்போ உண்மையாவே அங்க நடக்கும், நடந்திருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி நான் ஒரு ₹100 தொலைக்கவும் செஞ்சிருக்கிறேன். அது எங்க ஊர்லயே நடந்திருக்கு. அப்போ அந்த மெரின் டிரைவ் அந்த அந்த ரோட்ல வந்து இந்த மாதிரி பிட் பாக்கெட் எல்லாம் இருப்பான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சென்னையிலயும் சொல்லுவாங்க. சென்னையில வந்து நீங்க பார்த்து நடக்கணும். ஏன்னா சென்னையில வந்து யாராவது உங்க மேல இடிச்சாங்கன்னா உங்க கழுத்துல இருக்கிற செயின், இடுப்புல இருக்கிற அந்த காசு எல்லாம் போயிரும், எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வேலை ஒரு இன்னொரு ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி ஆளுகளே இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பசங்க வந்து இந்த தேவைக்காக வேற பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த காலத்துல எல்லாம் வந்து சாப்பாட்டுக்காக, வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக, வறுமையினால எல்லாம் வந்து தப்பு செஞ்சாங்க. இன்னைக்கு அதுக்காகவெல்லாம் இல்ல, இந்த போன் வாங்குறதுக்காக, அதை வந்து ரீல்ஸா போடுறதுக்காக, தன்னை பெரிய குடும்பத்தை சார்ந்தவனாக காண்பிப்பதற்காக, அந்த பைக் வாங்குறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து அந்த ஒரு 4 வயசுல இருந்து குழந்தைங்க வந்து பயங்கரமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட வளர்ச்சிக்கும் இவங்களோட வாழ்க்கை நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய காண்பிக்கப்படுது, பிரம்மாண்டங்கள் காமிக்கப்படுது. ஸோ அதே மாதிரி யார வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியா நம்ம டேக்கிள் பண்ணிடலாம், ஈஸியா வந்து அவங்கள கடந்து போயிடலாம், ஈஸியா வந்து கொன்னரலாம், அது அவங்கள வந்து சுட்டுட்டா நமக்கு வந்து சரியாயிடும். இப்படி வந்து அந்த வீடியோ கேம்ஸும் அவங்களுக்கு இதை டீச் பண்றதுனால அந்த குழந்தைகளுக்கு வந்து இது புரியறது கிடையாது. இந்த வாழ்க்கைங்கிறது வேற, அந்த விஷுவல்ல நம்ம பார்க்கறது வேறங்கிறது புரியாம வீட்டுக்குள்ளாரையே அப்பாவையும் அம்மாவையும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நிலை வந்து மாறிடுச்சு. ஸோ இவங்களோட ஹேபிட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வித்தியாசமான முறைகளில் குழந்தைகளின் வளர்ப்பு. அதுதான் வந்து அந்த ஹேபிட் சேஞ்சஸ் வந்து பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோவப்படக்கூடியவர்களாக, சோம்பேறித்தனமாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகமா தூங்குறாங்க. நிறைய அவங்க இழக்கறக்கு காரணம் டீனேஜ் பர்சங்க அதிக நேரம் தூங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ சமீபமாக ஒரு 1 மணி, 2 மணி, 3 மணி. ஒரு காலம் நானும் என்னோட வயசுல வந்து நானும் டீனேஜ் தாண்டி வந்த ஆள் தானே. என்னோட வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நானும் 2 மணி வரைக்கும் முழிச்சிருப்பேன். ஆனா காலையில 6 மணிக்கு நான் கலெக்ஷன் போயிருவேன். என்னோட டீனேஜ்ல நான் வந்து சொந்தமா சீட்டு கம்பெனி வச்சிருந்தேன். ஸோ அதனால அந்த கம்பெனி நான் தான் நடத்திட்டு இருந்தேன். என்னோட வயசு அப்போ வந்து 17, 12th படிச்சுட்டு இருக்கிறேன். 12th படிக்கும்போது என் பேர்ல நான் ஒரு சீட் கம்பெனி வச்சிருந்தேன். அந்த கம்பெனிக்கு நான் வந்து 16 வயசுல என்னமோ தொடங்குறேன்னு நினைக்கிறப்ப 10th முடிச்சு 11th வரும்போது அந்த கம்பெனி தொடங்குறேன். அதுல இருந்து ஒரு 98, 97 வரைக்குமே, அதாவது நான் அவ்வளோ நாள் வந்து ஒரு 3, 4, 5 வருஷம் வந்து அந்த கம்பெனி நடத்தினேன். ஸோ நைட்டு வந்து ஏஆர் ரஹ்மானோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு படமெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் 1:30 மணி 2 மணி ஆயிரும். நானும் என் தம்பியும் சேர்ந்து தூங்குவோம். ஆனா காலையில 6 மணிக்கு எனக்கு வந்து மார்க்கெட்ல கலெக்ஷன் இருக்கு. 4 மணிக்கு அந்த மார்க்கெட் திறந்துருவாங்க. அப்படியே வந்தா 8 மணிக்கு ஒரு மார்க்கெட்டு, 6 மணிக்கு ஒரு மார்க்கெட்டு. அது முடிச்சு அப்படியே வந்தோம்னா 11 மணி வரைக்குள்ளார நம்மளோட லோக்கல்ல இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன்.
ஸோ வந்து குளிச்சு ரெடி ஆகி திரும்ப எங்க அப்பாவோட கடை இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிடுவேன். 9:30 மணிக்கு அந்த அந்த டைமிங்ல வருவேன். காலையில அதுக்கு போயிட்டு அப்படியே வந்து அங்கிருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸோ அப்படியே நம்மெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வளர்ந்தோம். இன்னைக்கு இருக்கிற பசங்க 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறாங்க. 12 மணி ஆனாலும் எந்திரிக்கிறது இல்லை, ஸ்கூல் டைமிங் போறது இல்லை, காலேஜுக்கு டைமிங் போறது இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட தூக்கம் வந்து ரொம்ப அதிகமாக மாறி இருக்கிறது. சார் வாய்ஸே கேட்கல சார். கேக்குதா? கேக்குது சார். கேக்குதுங்க சார். அப்போ தூக்கம் அதிகமாகி உணவு என்ன சாப்பிட்றோன்னு புரியாத குழந்தைகளாக மாறிட்டாங்க. இதுல வந்து இந்த தூக்கமும் சாப்பாடும் சரியில்லாதனால பெண் குழந்தைகளுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் ஃபீமேல் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமானதாக இருக்கிறது. ஃபீமேல் ஹார்மோன் அதிகமான காரணத்தினால இவங்களுடைய அந்த பூப்படையும் நாள் வித்தியாசம், சீக்கிரமா ஆயிடுறாங்க. கன்சீவ் ஆகிறதுல டிலே. இதுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க அந்த ஃபீமேல் ஹார்மோன் அதிகமானதுனால். ஃபீமேல் ஹார்மோன் என்னன்னு தெரியுமா? இப்போ நீங்க எல்லாம் அடிக்கடி சொல்றீங்க தைராய்டு இருக்குது, அதே மாதிரி ஃபைப்ராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குது, மீச அதிகமா வளருது, முடி உடம்புல பெண்களுக்கு அதிகமாக வருகிறது இப்படின்னு சொல்றீங்கல்ல. இதுக்கு முழு காரணமுமே வந்து இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். ஃபீமேல் ஹார்மோன் அதிகமானா ஆண் தன்மை பெண்ணின் உடலில் அதிகமாக மாறும். இப்ப இதுல இன்னொரு மைனஸும் இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது, ஆண்களோட எண்ணிக்கை குறைவாயிட்டே இருக்குது இல்லையா? இப்போ பெண்களுக்கு ஆணோட தன்மை அதிகமாக வரும் பொழுது அவர்கள் ஆளும் தன்மையையும் தொழில் சார்ந்தும் முன்னேற்றத்தை வரணுங்கிற ஒரு நல்ல விஷயமாவே இருந்தாலும் டாமினேட் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட இல்லற வாழ்க்கையில வருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குரோமோசோம்ல வந்து XXYY அப்புறம் XY அப்படின்னு வந்து ஜாயின் ஆகிதான் இதுல வந்து ஒரு 3 Y இருந்ததுன்னா ஆணாகவும் 3 X இருந்தா பெண்ணாகவும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாக மாறும் பொழுது அந்த டாமினேட்டிங் சிஸ்டம் அங்க வேலை செய்யும் பொழுது Y வந்து குறைவாகவும் X அதிகமாகவும் மாறி அந்த பெண்ணோட ஹார்மோன்ஸ் அதிகமாகி பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே தன்னோட பிரதிபலிப்பாகவே தன்னுடைய இனமாகவே பிறப்பதாக மாறுகிறது, பெண் இனமாக மாறுகிறது. ஆண் இனம் கருவுறுவதற்கு
உபயோகப்படக்கூடியதாக மாறுகிறது. அதனாலதான் இந்த அதிகப்படியான பெண்கள் பிறப்பதற்கு காரணமாக மாறி. இப்ப இந்த ஃபீமேல் ஹார்மோன் வந்து உடம்புல அதிகமாச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அது அவங்க growth ஆகி கடைசியில டெலிவரி டைம்ல நிறைய பெண்கள் பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்களுக்கு டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்குது. கன்சீவ் ஆகிற தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்காக மாறி இருக்குது. இதோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான மனநிலையில வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் மூலமாகத்தான் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இத வந்து மாத்தி அமைச்சே ஆகணும். இந்த மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இதே மாதிரி பேரண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் கண்ட்ரோலிங் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வருது. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இந்த டிப்ரெஷனை எல்லாம் கரெக்ஷன் பண்ணாம டீனேஜ்ல வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த டீனேஜ்ல வந்து கரெக்ஷன் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கறதே கிடையாது. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஆர்கியூமெண்ட், பிரச்சனை, கோபம், ரொம்ப புரிதல் இல்லாத நிலை வந்து அந்த தாய் தகப்பனும் அவர்களும் சீக்கிரமாகவே தனிமைப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனாலேயே நிறைய பசங்க வந்து ஃபாரின் செட்டில் ஆயிறாங்க. அப்பா அம்மா கூட மேட்ச் ஆகிறது இல்லை, அதனால போயிடுறாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. போனா அவங்களுக்கு வந்து அங்க ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சு நிறைய இன்னைக்கு ஜெர்மன், கனடா அப்படி வந்து போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்க நார்த்ல எல்லாம் வந்து நார்த் போல் குளிர் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்பெயின் அந்த லொகேஷன்ல நிறைய இந்தியன் பீப்புள், பர்டிகுலரா தமிழ் பீப்புள் வந்து இப்போ அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லொகேஷனுக்கு நிறைய போயிட்டு இருக்காங்க. போய் குடியுரிமை வாங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இங்கிருந்து நிறைய குழந்தைகளை நம்ம இழந்துட்டு தான் இருக்கோம். தாய் தகப்பன் வந்து பெற்று பணம் பயங்கரமா 24 லட்சம் 20-30 லட்சம் வரைக்கும் அந்த அங்க போய் சேர்றதுக்கான மொத்த செலவு இருக்கு. ஸோ அந்த செலவெல்லாம் செஞ்ச அந்த தாய் தகப்பனும் திரும்பி வர்றதே இல்லை. அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே திருமணம் செஞ்சு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சோகமான நிலையெல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா ஓவர் கண்ட்ரோலிங் பேரண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நல்லா படிக்க வைக்கணும், நல்ல போஸ்டிங் வரணும், இந்த பெரிய பெரிய நாடுகள்ல போய் வேலை செய்யணும். அதனால அந்த அளவுக்கு நீங்க அந்த குழந்தைய வந்து க்ரஷ் பண்ணி வளர்த்திருக்கிறீங்க, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து படிப்பு கொடுத்துருக்கிறீங்க, நாலேஜை கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்காத காரணத்தினால அங்க போனதுக்கு அப்புறம் இங்க வந்தா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவாய்ட் ஆயிடும். இது நமக்கு புரியறது இல்லை. இதுல வந்து நிறைய குழந்தைகள் வந்து ஒர்த்லெஸ் மைண்ட் செட், தன்னை வந்து ஒரு விலையில்லாத ஒரு பொருளாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு வந்து மரியாதை வேணும், மரியாதை கிடைப்பதில்லை, தன்னை வந்து யாரும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் இந்த குழந்தை இருக்காங்க. செல்ஃப் கில்ட்டி ஃபீல், சொந்தமாக நிறைய குற்றங்களை செஞ்சுட்டு அந்த குற்றங்களுக்கு வந்து ரியலைஸும் பண்ணிக்கிறாங்க. உங்கள்கிட்டே வந்து கோபமா பேசினா கூட முதல்ல வந்து ஒரு குழந்தை ஒரு 90 கிட்ஸ் எல்லாம் வந்து அம்மாவை பார்த்து அப்படின்னால ஏதாவது பேசிருச்சுன்னா அதுக்கு சாரி கேட்கவே தெரியாது, அப்படி பேசாம போயிடும், கோவிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து அப்பாவா அம்மாவா அவங்களா கூப்பிட்டு ஏதாவது பேசவோ இல்லைன்னா சாப்பிட வந்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு மறந்துடுவாங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா தன்னையே வந்து அழித்து கொள்ளும் அளவுக்கு அவங்க சிந்திக்கிறாங்க. அதாவது கில்ட்டி ஃபீல்ல ரொம்ப மூழ்கி போறாங்க. அன்னைக்கு வந்து அப்பா அடிச்சாலோ இல்ல அப்பாட்ட போய் கோவிச்சாலோ வீட்டுல அம்மா கிட்ட சண்டை போட்டாலோ ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மறந்துடுவாங்க.
மறந்துடுவாங்க, மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மாவே கட்டி பிடிச்சிட்டு அப்பாட்ட போய் அழுதுட்டு சாக்லேட் வாங்கி தர சொல்லிட்டு ரூபா 5 பைசா வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் அப்படி கிடையாது. அத வந்து கில்ட்டி டிப்ரெஷனுக்குள்ளார போய் அதை வந்து பயங்கரமா பிரகடனப்படுத்தி அவங்க வந்து வாரக்கணக்குல நாள் கணக்குல சாப்பிடாம உட்கார்ந்து அதே மாதிரி தன்னோட தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களே வந்து ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா நான் பண்ணதெல்லாம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு ரியலைஸோட கேட்கக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. இது என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா அந்த ரியாலிட்டியான சைல்ட்ஹுட் இவங்கள்ட்ட இல்ல. ஸ்மார்ட்டா இருக்காங்க. இது ஒரு தவறான விஷயம். ஏன்னா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சக்தியில 2 சக்தி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது என்ன 2 சக்தி அப்படின்னா, ஒண்ணு மறதி, இன்னொன்னு தூக்கம். இந்த 2மே இல்லைன்னா மனுஷனாவே இருக்க மாட்டான், பைத்தியமா மாறிடுவான். ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் வந்து அந்த மறதிங்கிற நிலை இல்லாம ஞாபகம் வச்சு தன்னை வந்து ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பொருளாக கில்ட்டி ஃபீல்ல வாழக்கூடியவர்களாக இருக்கு. தூக்கங்கிறதும் நம்மளை முழுசா மறக்கறதுக்கு நம்ம செய்த செயல்களை மறப்பது, அது 2ஐயும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து செய்யாதவர்களாக மாறிட்டு. ஏன்னா கடவுளோட கிஃப்ட் இது 2மே. மறதி மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மறப்பதற்கான வழிமுறைகளை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன நிகழ்வு நடந்தா பெரிய நிகழ்வு மூலமாக மறந்துடுவோம் இல்லையா? வேறொரு கோபம் இருந்தா ஒரு சந்தோஷம் வந்தா மறந்துடும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அந்த கில்ட்டி ஃபீல் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை அப்படியே வளர்த்தி 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 சில சமயங்கள்ல அவங்க நெகட்டிவா போயிடுறாங்க, சில சமயங்கள்ல பாசிட்டிவா இன்டெலிஜென்ட்டா ஸ்மார்ட்டா உங்கள்கிட்டயே வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்றாங்க. ஸோ அவங்க மறக்க வேண்டிய ஒரு விஷயத்த மறக்காம அதை கேரி ஓவர் பண்ணி நடக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. இது ஒரு தவறான விஷயம். நம்ம நினைக்கிறோம் குழந்தைய வந்து ஸ்மார்ட்டா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்கன்னு. ஆக்சுவலா மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த தவறு செஞ்சுட்டு அந்த தவறுங்கிறதே மறந்துருக்கணும். அதுதான் அந்த குழந்தையோட நேச்சர். நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. தவறு எது சரி ஏதுங்கிறது தெரியக்கூடாது. இன்னைக்கு மகா மோசமான நிலைமை என்னன்னா, ஒரு ஆண் பெண் உறவு வந்து எல்லாமே எது தப்பு எது சரிங்கிற அளவுக்கு ஒரு 12 வயசு பையனுக்கு தெரியுது. அதுல என்ன நடக்கும் எப்படி இருக்குங்கிறத அடக்கம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ இந்த ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய பாதிப்பான விஷயம்தான் இது. அத அந்த நேச்சரா மனிதன் எப்படி வாழணுமோ, நேச்சரா எப்படி வளர்ந்து வரணுமோ, எப்படி ஒரு டீனேஜை டச் பண்ணணுமோ, அது வந்து இல்லாம போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். ஸோ அதனாலயே அந்த குழந்தைங்க வந்து ஹைப்போ கேம்பஸ் மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த ஹைப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய அந்த பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற மெமரிஸை பேஸ் பண்ணி நம்ம மூளையில ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஏன்னா இந்த கார்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு இதுதான் சப்போர்ட்டிவா இருக்குது. இதுதான் டைம் அதிகமா எடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக மாறுது. இந்த பேரண்ட் சரியா இல்லாதனாலையும் அதிகமான டிப்ரெஷன்ல அவங்க இருக்கிறனாலையும் அந்த சுரப்பிகள் ஹைப்போ கேம்பஸ் மெமரிஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற நம்ம மூளையோட இந்த பகுதி ஆக்டிவேட் ஆகுறனாலையும் இதெல்லாம் ஓவர் ஆக்டிவேட் ஆகி சில சமயங்கள்ல வந்து அவங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங் பிரெயின் சிஸ்டம் அது வந்து சுத்தமா வேலை செய்யறதே இல்லை.
இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி போய் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் குறைஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார போய், அதுக்கப்புறமா அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது. ஸோ அதனால அவங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாம தவிக்கிறாங்க. நம்மலாம் வந்து 1 மார்க் எழுதணும்னா 40 1 மார்க்கும் கரெக்டா ஆன்சர் எழுதிருவோம். படிக்கும் போது நிறைய 1 மார்க்ஸ் தான் படிப்போம் இல்லையா? அதை வச்சே பாஸ் ஆகி வந்துருவோம். ஆனா இன்னைக்கு வந்து 1 மார்க்கு எழுதுறதே இல்லை பசங்க. இதை ஏன் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து டிசிஷன் மேக்கிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை கொண்டுள்ளது. 1 மார்க் என்னெல்லாம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து வச்சிருந்துருக்கு பாத்தீங்களா? 1 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறது டிசிஷன் மேக்கிங்கை அதிகப்படுத்துகிறது. ஏன்னா ஸ்டோரி யார் வேணாலும் எழுதிடலாம் இல்லையா? ஆனா அந்த 1 மார்க்குங்கிறது இதுக்கு இதுதாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடம். நம்மளால 40 கொஸ்டின் 1 மார்க் இருந்தாலும் 40 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதி. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க எழுதாத ஒரு பக்கம் ஏதுன்னா 1 மார்க்ஸ். அந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்றதில்லை. அதுவும் வந்து ஏகദേശம் ஒரு 35 to 40% குழந்தைங்க வந்து 1 மார்க்குக்கு ஆன்சரே பண்றதில்லை. ஆன்சரே எழுதுறது இல்லையா? ஸோ ஏன் அவங்க 1 மார்க் எழுதுறது இல்லை அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி டிசிஷன் மேக்கிங் சிஸ்டத்துல இருந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாம போயிருக்கு. ஸோ அதனால அவங்கனால டிசிஷனை சரியா எடுக்க முடியாதனால அவங்க அந்த பெரிய கொஸ்டின்ஸ்க்கு பக்காவா ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது மக்கப் பண்ணி அவங்க ஒரு ஐடியா பண்ணி நியூ கிரியேஷன் நிறைய செய்யறாங்க. அதுதான் தெளிவாவே நமக்கு தெரியுது இல்லையா? இந்த குழந்தைங்க எல்லாமே புதுசா கண்டுபிடிக்கிறதுலதான் ஆர்வத்தை செய்யறாங்க தவிர பழைய நிலைகளை வந்து என்னங்கிறத பாக்குறதுல சுத்தமா ஆர்வமே இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஒரே காரணம் ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து கம்மியா வேலை செய்யறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. ஸோ நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபோன் யூசேஜ், டிசிஷன் மேக்கிங் இதையெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். செல்ஃப் கில்ட்டினஸ், அதே மாதிரி ஒர்த்லெஸ் ஃபீலிங்ஸ் இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு, அதே மாதிரி செல்ஃப் பனிஷ்மெண்ட் அதிகமா கொடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களையே வந்து அவங்க மோசமா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையோட ஃபுல்ஃபில்மெண்ட் என்னங்கிறத புரியாமையே வாழக்கூடியவர்களாக மாறியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா அடிப்படையிலும் குழந்தைகள் பாதிச்சிருக்கிறதுனால, இந்த ஃபீமேல் ஹார்மோன் கண்டென்ட் அதிகமாயிருக்கிறதுனால இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுடைய எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ், EFT அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கிளாஸ்ல மிக அழகாக, விளக்கமாக, டெக்னிக்காக கற்றுத்தரப்படுகிறது. உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இந்த இதுல ஜாயின் பண்ணுங்க. நம்மளுடைய கோர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அந்த கிராட்டிடியூட்டை இங்க பதிவு பண்ணுங்க. யார் பேசுங்க? இன்னத்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? அதே டைம்ல வந்து நம்மளோட EFT எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணலாம். நூர். சார் நல்லா Yes. தூங்கிறேங்க சார். நல்லா சொல்லுங்க சார். ஞாபகம் மறதி வந்திருக்கு சார். அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை சார். ஞாபக மருதி வந்திருக்காம அதனால பிரச்சனையே இல்லாம கோவம் வருதா சார் இப்போ? இல்ல சார், ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டுங்க.
ஏன் கோபம் தான் வர்றதில்ல. பழைய அதனால ஞாபகங்களே இல்ல. சாதாரணமா மாறிட்டுங்க. பிரச்சனையும் இல்லாத ஆள் நானு. எஸ். எதையும் எதிர்பார்க்கறதே இல்லைன்னு வச்சுக்கல. கிடைக்கிறது சாப்பிட்டு சிம்பிளா வாழ்றீங்க. கிடைக்கிறதுனா நல்லாவே செஞ்சு கொடுக்குறேங்க. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைங்க. ஆனா சந்தோஷமா வருமானம் இருக்கீங்கல்ல. வந்துருதுங்களா, அதனால செஞ்சு கொடுத்துட்றேங்க. அது ஓ, வாங்கிட்டு வந்து மருமக வந்தாச்சு. ஓகே சார். மருமக சரி சார். வந்தாச்சா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. 1 வருஷம் காத்திருக்கணும். ஓகே ஓகே. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. பரவாயில்ல. சரி, அப்படிதான் நம்ம இஎஃப்டி வந்து இன்னைக்கு குமார் சாரோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மாத்திருக்கு. எல்லாத்தோட வாழ்க்கையும் மாத்திட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து எல்லாரும் இதுல பயணிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இதுல ஜாயின் பண்ணி விடுங்க. நம்மளோட சேவை தொடரட்டும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. இன்னத்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தது சார் இன்னைக்கு கிளாஸ். ஆக்சுவலா எங்க பொண்ணு கூட அப்படியே கொஞ்சம் ரிலேட் பண்ணிட்டேன். ஏன்னா அவளும் அப்படிதான் இருக்கா, போன்ல இருந்துட்டு. இப்போ வந்து அவள் பெங்களூர்ல இருக்கா, நான் சென்னையில இருக்கேன். நைட் எல்லாம் லேட்டா போன்ல பாக்குது, லேட்டா தூங்கி எழுந்துக்கிறா. சொன்னா கூட கேக்குறது இல்ல. நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் அப்படியே நடக்குது. இப்ப இத வீடியோ வந்து அப்படியே அவளுக்கு சென்ட் பண்றா, அவ பார்த்து கொஞ்சம் தெளிவாகும். அப்பாவது ஏன்னா நம்ம ஸ்பேஸ் தான் கேட்க மாட்டாங்க பசங்க. என் பையனே கேட்க மாட்டான்டா சார். அவன் 7 இயர்ஸ் போன் வாங்க போனா ஏமா வாங்குற, எதுக்குமா வாங்குறன்றான். ஸ்கூல் போடானா ஏமா போகணும்னு கேட்கறான். இப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டான் அந்த பையன். இவ போன் பாக்குறது இல்லாம சின்ன பையனுக்கு காமிச்சு இப்ப அவனும் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கான் சார். இப்ப அதுல இருந்துதான் அவங்கள ரிலீஸ் பண்ணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா அது அப்படி விட்டா நல்லா ஆடிட்டு இருக்கா சார். ஆனா எங்க பொண்ணுதான் போன்ல எடுத்துன்னு வந்துட்டு அவன் ஒரே பக்கம் உட்கார வைக்கணும்னு உட்கார வச்சிடறான். ஒரு வாட்டி நான் திட்டுவேன். அவனாவது சைக்கிள் எல்லாம் வச்சு ஆடுறான், வெளியே பசங்க கூட போய் ஆடுறான், விட்டுடுது. அவன் வந்துட்டு அவன் போன் யூஸ் பண்ணணுன்றதுக்காக இவனை யூஸ் பண்ணிக்கிறான். இப்ப அப்படி ஒரு டெக்னிக்கா அவங்க யோசிக்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் வேலை பிஸில இருந்துருவோமா, அதனால நம்மளுக்கு தெரியுதுல சார். தெரியும் போது எடுத்து வச்சிடறான். இப்படி வந்தோன்னா திரும்ப எடுத்து வச்சுக்கிறான். அந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் பண்றாங்க பசங்க. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஸ்கூல் எப்படா ஸ்டார்ட் ஆகும்னு பாத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த EFT டாப்பிங் வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. கண்டிப்பா அந்த போன் யூஸ் ஒரு நாள் பண்றதுக்கு எனக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது சார் EFTனால. அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. பண்ண நம்ம இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஆறாலாம் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்குது. அதான் மெயின். போன் எடுக்காம இருக்கிறதுக்கு டேப்பிங் கொடுங்க, அவங்க எடுக்க மாட்டாங்க. அதுதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இங்க இருந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டதுக்கு நேற்று ஒரு 1/2 hour போனை வச்சுட்டு இருந்தானா, கவனிக்க வேண்டியான் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு 1/2 hour வச்சுட்டால, அதே போதும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா ஃபுல்லா மறந்துடுவாலும் ஒரு இதா இருக்கு. டாப்பிங் கண்டிப்பா சரியாயிருது. ஓகே மேம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல்.